100 நாள் ஆயிடுச்சு இந்த அரசு பொறுப்பேற்று. எப்படி இந்த அரசு செயல்பாடுகள்? இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. 100 நாள்லாம் போதாது, இன்னொரு 100 நாள் ஆகணும். 6 மாதம் ஆனால் தான் ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியும். நிலைப்பாட்டை அப்போ பகிர்ந்து விடணும். நம்ம வணிகர்களுக்கு வந்து டிமாண்ட் சார்ஜஸ் சொல்லக்கூடிய அந்த கரண்ட் பில் சார்ஜஸ் எல்லாம் வந்து 50% வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் டாக்ஸஸும் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, மின்சார கட்டணம் ஆரம்பத்தில் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். குறைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். அதுமாதிரி கட்டிட வரி விதிப்பு என்பது இதுக்கு மேலே ஏற்றப்பட்டால் நீங்கள் பாருங்கள், எல்லாம் திருமண மண்டபங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திருமண மண்டபங்கள் அதிவிரைவில் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு அந்த கட்டிடங்களை சீல் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது அரசுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும். மக்கள் சக்திகளை புரிந்து கொண்டுதான் வரி உயர்த்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். சென்னையில் வந்து டாக்ஸ் உயர்த்தது குளறும் நடந்துச்சு. இதுக்கு யார் பொறுப்பு நினைக்கிறோம்? யாருக்கு? சென்னையில் டாக்ஸ் உயர்த்தினாங்க. ஆமாம், மாநகராட்சி பண்ணாங்க. இந்த குளறுபடிக்கு யார் காரணம்? இப்போ ஏற்றுனதுக்கா ஏற்றுனாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அதே பழைய இதுதான் வாங்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் ஏறி இருந்தது. இப்போ இந்த அரசு வந்தவுடன் அதை டெலீட் பண்ணி முறைப்படுத்தியிருக்கப்பட வேண்டும். அது செய்யாது இந்த அரசுடைய குறைபாடுகள். ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டும். வரி உயர்வை கடுமையாக ஏற்றக்கூடாது, ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இ-காமர்ஸோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்குது. இந்நேரம் தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறு வணிகர்களை காப்பாற்றுறதுக்கான திட்டங்கள் ஒதுக்கணும். அதை பற்றி எதுவும் இல்லை, இதுவரைக்கும் அந்த பரிசீலனை இல்லை. அதுதான் முதலமைச்சர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இ-காமர்ஸ் மட்டுமல்ல, கடுமையான நெருக்கடிகளை கார்ப்பரேட் கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் பல்வேறு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1,00,000 சதுரடியில் கடை திறக்க போகிறோம், 40,000 சதுரடியில் கடை திறக்க போகிறோம்னு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சரிடத்தில் தெளிவுபடுத்த இருக்கிறோம். சரி, அதே போல் வந்து இன்னமும் வந்து சிறு வியாபாரிகள் நிறைய பேர் வந்து வரன்முறைப்படுத்தப்படாமல் இருக்காங்க. சில வணிகர்கள் வந்துட்டு இன்னும் நம்ம ஒரு சங்க கட்டமைப்பு கொண்டு வர முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு சம்பந்தமாக சிறு வியாபாரிகள் இன்னுமே வந்து வரன்முறைப்படுத்தப்படலை. சில பேர் வந்து இன்னும் சங்க கட்டமைப்புல வர முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வழிமுறைகள் வந்து இல்லை, வழிமுறைப்படுத்தணும். அதுக்காக இடங்களை ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு பாதசாரிகளுக்கும் இடையூறு இல்லாமல் இடங்களை ஒதுக்கீடு செய்து அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கை நான் கடந்த ஆட்சியிலையும் வச்சிருக்கோம். இந்த அரசு இடத்துல முறையிட இருக்கிறோம். தோல் கட்டணம் தான் நாங்கள் ஏற்றக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறோம். தமிழகத்திலே தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு எப்பொழுதுமே தோலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் ஏற்றுவதை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதிவிரைவில் அதனுடைய துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை டெல்லியிலே சந்திக்க இருக்கிறோம். அதிலேயும் அவர் ஏற்கனவே சொன்னார், காலாவதியான தோலை அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னார். ஒரு தோலை அப்புறப்படுத்தலை, அதை அப்புறப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஆண்டு ஒரு முறை ஏற்றுவதை கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். இல்லை, நீங்கள் இது மாதிரி டோலுக்காக பல தடவை நிதின் கட்கரி பார்த்து பேசியிருக்கீங்க. அது இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க அதுதான், அது எடுப்போன்னு சொல்லி எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் அவர் தான் அறிவித்தது காலாவதியான தோலை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் தான் அறிவித்தார். அது செயல்படுத்தவில்லை என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். அதுக்கு கூட்டத்தில் முடிவு பண்ணணும். இல்லை, அதுதான். அதாவது எல்லா ஊர்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. பேருந்து நிலைய பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. எல்லா ஊர்களையும் தள்ளி தான் கொண்டு வராங்க. அதுக்கு பெரிய அடிப்படை காரணம்னா எல்லா கிராமங்களும் தான் வளர்ந்து போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரையும் தோண்டி, இப்போ திருச்சிக்கு நம்ம திண்டுக்கல்லும் இடைவெளி இருக்குது. இன்னொரு 10 வருஷத்தில் இடைவெளியே இருக்காது. அதே நிலை இருக்குது. அப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வரதான் செய்யும். அதே அரசு துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களோடும் வணிக சங்க பிரதிநிதிகளோடு பொது அமைப்புகளோடு இணைந்து கொண்டு இந்த இடம் வைக்கலாம் என்று முதலே கேட்டுக்கொண்டு வைத்தால் சர்ச்சையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அதே அரசு கடைபிடிக்க வேண்டும்.